ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிமி தமிழன். இன்னைக்கான வீடியோவில் சேவிங் 80,000 கோல்டு இன் அனதர் வேர்ல்டு ஃபார் மை ரிட்டையர்மெண்ட் சீசன் 1 எபிசோட் நம்பர் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் இருக்குது, அதில் போய் பார்த்துட்டு வந்துருங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வளவலன்னு பேசாமல் இன்னைக்கு பார்க்க போகிற எபிசோட் நம்பர் 2க்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோயின் கொலட்டை காப்பாற்றிருப்பாங்க. அதுக்கு கொலட்டும் நம்ம ஹீரோயினை கட்டிப்பிடிச்சு தேங்க்ஸ் சொல்கிறா. ஏம்மா தாயி விடுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினும் கத்துறா. அடுத்த நாள் நம்ம ஹீரோயினும் அங்கேருந்து வெளியே போகிறா. வெளியே போனால் அவகிட்ட 2 பேர் வந்துட்டு, நீ தானே காட்டுக்குள்ளே இருக்க ஹோல்ஸ்லாம் கொண்டு அந்த குட்டி பொண்ணை காப்பாற்றின, நீ தானே அந்த வெளிநாட்டிலேருந்து வந்த பொண்ணு அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின், இதான் எனக்கு கிடைச்ச சான்ஸ், இப்போவே நான் இவங்ககிட்டயே எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படின்னு அவங்க கூட போயிட்டு இந்த ஊரில் இருந்து நான் எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்களும், இது ரொம்ப குட்டியான கிராமமா, இங்கே இருந்தால் உன்னால் பணம்லாம் சம்பாதிக்க முடியாது, அதுக்கு பதிலாக நீ டவுனுக்கு போ, அங்கே இருக்க அரண்மனைக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம கொல்லட்டும் நம்ம ஹீரோயின் பேசுகிறத கேட்டுறா. அவனுங்களும் நம்ம ஹீரோயின் கிட்ட, இந்த மாதிரி நாளைக்கு காலையில் இந்த ஊரில் இருந்து ஒரு வண்டி அரண்மனைக்கு போகும், அந்த வண்டியில் நீ போயிடலாம், பட் ஆனால் அந்த வண்டியில் சின்ன பிள்ளைங்க தனியாக போக முடியாது, அதுவும் இல்லாமல் அவ்வளோ தூரம் நீ வந்து தனியாக ட்ராவல் பண்ணி போக முடியாது. அம்மா, உன்னோட அப்பா அம்மா எங்கே, நீ சின்ன குழந்தை தானே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் சின்ன குழந்தைலாம் இல்லை, நான் ஒரு பெரிய பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா விளையாடுற, பார்க்குறதுக்கு இத்தனோடு இருந்துட்டு சின்ன குழந்தை மாதிரி இருந்துட்டு பெரிய பொண்ணுன்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும், ஆக்சுவலாக எங்கள் ஊரில் நான் பெரிய பொண்ணு தான் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களும் புரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ சரி, ஓகே, நாளைக்கு இங்கேருந்து போகிற வண்டியில் போனோன்னா அரண்மனைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கொல்லட்டும் அந்த இடத்துக்கு வந்துட்டு நீங்கள் போகக்கூடாதுன்னு கத்துறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம கொல்லட்டும் ஹீரோயினை கட்டி பிடிச்சி அழுவுறா. இந்த மாதிரி நீங்கள் என்னை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு நம்ம கொல்லட்டோட அம்மா வந்துட்டு அவளை போட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினும், எனக்கும் இங்கேருந்து போக விருப்பம் இல்லை, நீ என்ன நிறைய தடவை காப்பாற்றிருக்க, அதோட நான் இங்கே உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க, பட் நான் இங்கேருந்து போயே ஆகணும், புரிஞ்சுக்கோ, நீனும் அதை சந்தோஷமாக புரிஞ்சுக்கவேன்னு நம்புகிறேன். எனக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம், நீ இங்கே என்னை சிரிச்சுக்கிட்டே வழி அனுப்பி வைக்கணும், அப்போ தான் நானும் அங்கே சந்தோஷமாக போவேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. நம்ம கொல்லட்டும் சமாதானமாகி சரின்னு சொல்லி சிரிச்சுட்டு நம்ம ஹீரோயினை கெட்டி பிடிக்கிறா. நம்ம ஹீரோயினுக்கு வலி உயிர் போகுது, கத்துறா பயங்கரமா. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயினும் அந்த வண்டியில் கிளம்புவாங்க. நம்ம கொல்லட்டோட ஃபேமிலியும் ஹீரோயினை வழி அனுப்பி வைப்பாங்க. பாய் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புவாங்க. போகிற வழியில், இந்நேரத்துக்கு எங்கள் அண்ணனாக இருந்தால் என்ன பண்ணுவான், ஆமாம், அரண்மனையில் போய் அவங்க எல்லாத்துக்குமே நான் பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களோட உடம்புல ஸ்மெல் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நான் இப்போ குளிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க டிரைவர்கிட்ட ஒரு ஓரமாக நிறுத்திடுங்க, நான் இங்கேருந்து இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அந்த டிரைவரும், இங்கேருந்து நடந்தால் ரொம்ப தூரம் போகுமேமா அப்படின்னு கேட்குறாங்க. பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவளும் இறங்கிடுறா. அதுக்கப்புறம் அங்கேருந்து டெலிபோர்ட் ஆகி அவளோட வீட்டுக்கு வந்துடுறா. சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக அவள் போய் குளிக்கிறா. குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் கம்ப்யூட்டரில் மிலிட்ரி ஃபோர்ஸஸ்க்கு ஆள் செலக்ட் பண்ணுறா. பிகாஸ் நம்ம ஹீரோயின் ஒரு பொண்ணு, ஸோ அதனால் அந்த அரண்மனையில் ஏதாவது விபரீதமாக நடந்துச்சுன்னா நம்ம ஹீரோயினால் ஃபைட் கூட பண்ண முடியாது. அதனால் நம்ம ஹீரோயினுக்கு பின்னாடி ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருந்தால் நம்ம ஹீரோயினுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டரில் தேடுறா. பட் அவங்க நம்ம ஹீரோயின் இருக்க இடத்த விட்டு ரொம்ப தூரமாக இருக்காங்க. அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது. இங்கேருந்து அந்த வேர்ல்டுக்கு டெலிபோர்ட் ஆகி அங்கேருந்து அந்த மிலிட்ரி ஃபோர்ஸஸ் இருக்கிற இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகுறாங்க. என்ன இது, டெலிபோர்ட் ஆகும்போது குப்பை தொட்டியில் வந்து விழுவேன், இதெல்லாம் பார்த்து பண்ணுறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனையை திட்டுறா. எது எப்படியோ நான் இங்கே வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க செக்யூரிட்டிகிட்ட பணத்தை கொடுத்து நான் இங்கே ஆள் தேட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. பிரின்சஸ்லாம் எப்படி வணக்கம் சொல்லுவாங்களோ அதே மாதிரி நம்ம ஹீரோயினும் வணக்கம் சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு கோல்டு காயினை கொடுத்து எனக்கு செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் தேவை அப்படின்னு டீல் மேக் பண்ணுறா. அவங்களும் அதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. துப்பாக்கி எப்படி ஷூட் பண்ணணும்னு ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை அந்த ட்ரைனிங் எடுக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கையில் ஒரு துப்பாக்கியை கொடுத்து நம்ம ஹீரோயினை ஷூட் பண்ண சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட ஒரு காதில் ஹெட்செட்டை மாட்டிட்டு துப்பாக்கியை கையில் கொடுத்து ஷூட் பண்ண சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் ஷூட் பண்ணுறா. அவள் தப்பாக ஷூட் பண்ணுறா. அடுத்த நாள் வேற ஒரு கன்னை கொடுத்து ஷூட் பண்ண சொல்கிறாங்க. அதுலேயுமே அவள் தப்பாக ஷூட் பண்ணுறா. அதுக்கப்புறம் இன்னொரு கன்னை கொடுத்து ஷூட் பண்ண சொல்கிறாங்க. அதுலேயுமே அவள் தப்பாக ஷூட் பண்ணுறா. இந்நேரத்தில் எங்கள் அண்ணனாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பான்னு யோசிக்கிறாங்க. ஆமாம், அவன் கரெக்டாக ஷூட் பண்ணியிருப்பான், நானும் அதை தான் பண்ணணும். ஏன்னா நான் இப்போ போகிற இடம் ஒரு வித்தியாசமான இடம். அவங்க என்னை டக்குன்னு அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா அவங்ககிட்ட இருந்து டிஃபென்ஸ் பண்ணுறதுக்காகயாவது நான் இந்த டெக்னிக்கை கற்று வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எமோஷனல் ஆகி டக்குன்னு ஒரு ஷூட் பண்ணுறாங்க. கரெக்டாக சென்டர் பாயிண்ட்லேயே போய் கரெக்டாக ஷூட் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துட்டு ஆன்லைனில் நான் ஏதாச்சும் சேல் பண்ணவா, எங்கள் அண்ணன் இருந்தால் என்ன பண்ணியிருப்பான், ஆமாம் அவனும் சேல் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவோட ரூமுக்கு போயிட்டு ஒரு முத்து மாலையை எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்துட்டு, இல்லை நான் இதை வந்து யூஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா அப்பா அண்ணனோட ஃபோட்டோவை பார்த்து சாமி கும்பிடுறா. அப்போ நம்ம ஹீரோனோட அம்மாவே வந்து ஹீரோனோட தலையில் கை வச்சு தடவி கொடுக்குற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்புறா. பக்கத்து வீட்டுக்காரங்க, இவ எல்லாத்தையும் கற்றுக்கிட்டா போல, இப்போ இவ எல்லாத்தையும் மறந்து நார்மலான லைஃபுக்கு திரும்பிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஒரு ட்ரெஸ்ஸு கடையில் போயிட்டு, எனக்கு இந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ் வேணும், எப்படின்னா நான் ஒரு அரண்மனையில் போய் சண்டை போட போகிறேன்,
அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் துவம்சம் பண்ணி தூள் கிளப்ப போகிறேன், அந்த மாதிரியான ஒரு ஃபயரான ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அதை கேட்டோன்னே நம்ம கடைக்காரங்களுக்கே ஃபயர் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல, சரின்னு சொல்லி கூஸ் பம்ப்ஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்களோட வண்டியை வச்சு இந்த டைம் டெலிபோர்ட் ஆகி அங்கே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் காட்டு வாசலில் பார்த்தோன்னே டக்குன்னு டெலிபோர்ட் ஆகி வீட்டுக்கே வந்துடுறாங்க. நல்ல வேளை அவங்கள என்ன பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேற வழியில் போகிறாங்க. அதோட நம்ம ஹீரோனோட வீட்டுக்கு டெலிபோர்ட் ஆகி அவங்களுக்கு தேவையான பொருளையும் எடுத்துட்டு கரெக்டாக அரண்மனைக்கு வந்து நின்றுறாங்க. அந்த கடையில் ஆர்டர் கொடுத்த ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு இப்போ நம்ம ஹீரோயின் அந்த அரண்மனையில் இருக்க ஒருத்தவங்களாகவே அந்த அரண்மனைக்கு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் தான் மிட்சுகாவோட ஆக்ஷனையே பார்க்க போற அப்படின்னு அந்த அரண்மனைக்கு முன்னாடி இருந்து கத்துறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட்ல ஃபுல்லாவே நம்ம மிட்சுகா அந்த அரண்மனையில் போய் அந்த ஊரில் எப்படி பணம் சம்பாதிக்க போகிறான் அப்படிங்கிற முன்னேற்பாடுகளெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த விதமான ஆக்ஷனையுமே காட்டலை. அது எல்லாத்தையுமே அடுத்த எபிசோட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அவங்க இப்போ அரண்மனைக்கு போய் காசு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க. பட் அங்கே நடக்க போகிற பிரச்சனை, அவங்க காசு சம்பாதிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய இந்த அனிமியில் காத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த எபிசோடில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோயினுக்கு அப்பா, அம்மா, அண்ணன் 3 பேருமே இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. மேபி அவங்களோட ஃப்ளாஷ்பேக்கை இதுக்கப்புறம் காட்டலாம். ஸோ அதை வந்து வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை அவங்க இறந்துட்டாங்களா, இல்லை நம்ம ஹீரோனை விட்டு பிரிஞ்சுட்டாங்களா அப்படிங்கிற ட்விஸ்ட்டையும் வந்து நம்மளுக்கு இன்னும் காட்டலை. ஸோ அதெல்லாம் வந்து அப்கமிங் எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எனிவே நம்ம ஹீரோயின் 80,000 கோல்டை சம்பாதிச்சு அவங்களோட ஊருக்கு போய் லைஃப் செட்டில்ட் ஆவாங்களா, அவங்க ரிட்டையர்மெண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற அட்வென்ச்சரை நீங்கள் நம்மளோட சேர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போயே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுட்டு அடுத்தடுத்த எபிசோடுக்கெலாம் வெயிட் பண்ணுங்கள். நானுமே உங்களை வெயிட் பண்ண வைக்காமல் டெய்லியும் 2 வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகே மக்களே, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பை, see you.